வணக்கம், வெல்கம் டு SM ஃபேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு saree பிளவுஸ் வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணின பிளவுஸுக்கு நம்ம எப்படி எம்ப்ராய்டரி போட போறோம் அப்படின்னு தான். நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி, எந்த எம்ப்ராய்டரியா இருந்தாலும் தைச்ச பிளவுஸுக்கு நம்ம போடணும் அப்படிங்கிற போது அதுல வந்து தைக்காத பிளவுஸ் அப்படின்னாக்கா பிளவுஸ் பிட்டை வச்சு நம்ம ஃப்ரேம் வந்து ஈஸியா போட முடியும். எந்த இடத்துல நெக்கு, எந்த இடத்துல ஹேண்டு எல்லாம் மார்க் பண்ணிட்டு அப்படி அப்படியே அந்தந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியா, மிஷின் எம்ப்ராய்டரியா, ஆரி எம்ப்ராய்டரி எது வேணாலும் போடுவோம். இப்போ வந்து தைச்ச பிளவுஸ் அப்படிங்கிற போது இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம ஃப்ரேம் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற பிளவுஸுக்கு நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இதுல வந்து எம்ப்ராய்டரி போட போறோம், மிஷின் எம்ப்ராய்டரி எப்படி போட போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த சாரியோட டிசைன்ல வந்து இந்த மாதிரி மல்டி கலர், அதாவது டிசைன் தனியா இதா இல்லாம அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த கோல்டு கலர்ல நம்ம ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். பட் அது வந்து ரொம்ப, இது வந்து நார்மல் சாரி, சிம்பிள் சாரி அப்படிங்கறனால கோல்டு கலர் வேண்டாம், சிம்பிளா எங்கேயாவது எடுத்து போறதுக்கு போட்டு போனா போறோம். அந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி காஸ்ட்லியா வேண்டாம், அந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரியா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. அதாவது ரொம்ப சிம்பிளா ரேட்டு கம்மியா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் எடுத்தோம். இதுக்கு வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப இந்த பிளவுஸை வந்து ஃபுல்லா, அதாவது இந்த ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லா அந்த ஜாயினிங்கை ஃபுல்லா பிரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஈஸியா ஃப்ரேம் போட முடியும். அது பிரிச்சு விட்டு நம்ம திரும்பி ஸ்டிச் பண்ணணும். நான் இப்ப வந்து எதையுமே அந்த உள்ள வந்து எதையுமே நான் பிரிக்கவே இல்லை. அது பிரிக்காமலே இந்த மாதிரி பிளவுஸை பிரிச்சு வச்சுட்டு லைனிங் கிளாத் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தோ இல்ல வேற எந்த பிட்டா இருந்தாலும் திருப்பி பிரிச்சு தான் எடுக்க போறோம். அதனால அந்த மாதிரி அதை எடுத்துட்டு அதை அடியில போட்டுட்டு அது மேல வந்து இந்த மாதிரி துணியை வந்து இந்த பிளவுஸ் பிட்டை வந்து கரெக்டா அப்படி வச்சு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு பிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் வந்து சுருக்கங்கள்லாம் இல்லாம நல்லா அயன் பண்ணி நீட்டா கரெக்டா அப்படி வச்சு பிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இதே பொசிஷன்ல நம்ம வந்து ஒரு குண்டூசி 4 பக்கமும் எடுத்து பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல வச்சு அஞ்சுல வச்சு ஒரு பெரிய ஓட்டு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுட்டேன்னா அப்புறம் மீதி உள்ள துணி, எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் கட் பண்ணாம இருந்தேன்னாக்க இந்த பிளவுஸினுடைய இந்த இடத்துல வந்து இந்த துணி வந்து அதுல வரக்கூடாது. அது வராம இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணி இருக்கணும். இந்த இடம் மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு மீதி துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த துணி அடியால எடுத்து இந்த இடத்துலயே, இந்த சென்டர்லயே ஃபுல்லா வந்து பின் பண்ணி விட்டுறணும். பின் பண்ணி விட்டுட்டு, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த உள்பக்கம் வந்து இந்த துணி வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணி தைச்சுட்டு எல்லாக்க அது அப்புறம் இந்த இதை வந்து பிரிச்சே எடுக்க முடியாது. அதனால வந்து இது அஞ்சுல வச்சு ஒரு ஓட்டு தையல் தைச்சுட்டு அடியில உள்ள துணி எல்லாம் உள்ளுக்குள்ள இந்த சென்டரா வரா மாதிரியோ இல்ல பின்னாடி வரா மாதிரியோ, அதாவது இந்த பிளவுஸ்ல வந்து படாம நம்ம கரெக்டா வந்து பிக்ஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் போடும்போது கூட நம்ம இந்த மெட்டீரியல் வந்து நகர்ந்து அந்த பக்கம் வராம இருக்கா அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து ஃப்ரேம் எம்ப்ராய்டரி போடுற ஆரம்பிக்கிறதுக்கும் எந்தெந்த இடத்துல நம்ம போடுறோமோ அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடியில வந்து துணி வந்து இந்த பக்கம் சைட்ல நகராம இருக்கா அப்படிங்கறத எப்போதுமே செக் பண்ணிட்டே பண்ணுங்க. சம்டைம்ஸ் இந்த துணி இல்லாம நம்ம பிளவுஸ் பிட்டினுடைய ஃப்ரண்ட் சைடோ இல்ல ஹேண்டோ கூட வந்து நம்ம இதுல வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா சேர்ந்து பண்ணிட்டோம்னாக்க நம்ம வந்து அப்புறம் பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம். அப்படிங்கறதுனால அதெல்லாம் ரொம்ப நம்ம பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி தைச்ச பிளவுஸ்ல பண்றது. இந்த பிளவுஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி போட ஆரம்பிக்கும் போது இதுல வந்து 4 கலர் வந்திருந்தது இல்லையா, மல்டி கலர்ல. அது மாதிரி மல்டி கலர்ல 4 த்ரெட்டையும் சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட்ல தோணித்து. அதனால வந்து நீடில் வந்து 4 நூலையும் சேர்த்து போட்டு போடும்போது எனக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சரியா வரல. அதனால அதை கட் பண்ணி எடுத்துட்டு சிங்கிள் த்ரெட்டாவே நம்ம ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிச்சேன். அது மாதிரி இதுல வந்து டிசைன் மட்டும் ரேண்டமா வரா மாதிரி ஹேண்டால தான் நான் வரைஞ்சிருக்கேன். அதை வரைஞ்சிட்டு அது உள்ளுக்குள்ள வந்து பானி ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். பானி ஸ்டிச்ல போட்டு நம்ம வந்து கலர் நல்லா ஃபுல்லா வந்து அதுல மிஷின்ல பானி ஸ்டிச் போட்டிருக்கேன். இது ரொம்பவே ஈஸி. சிங்கிள் கலரா போட்டு அது வந்து மல்டி கலரா நமக்கு வரா மாதிரி அதுல உள்ள கலர்ஸ் எல்லாமே தனித்தனியா த்ரெட் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்ததா எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்ததா அந்த லைட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிட்டு அவுட்லைன்ல லைட் கிரே வரா மாதிரியும் ஒரு கிரே வித் சாண்டல் அந்த மாதிரி வரா மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன்.
அந்த மாதிரி கொடுக்கும்போது இதோட ஃபினிஷிங் வந்து அந்த சாரிக்கு ஏத்த மாதிரி அந்த பிளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி இந்த தைச்ச பிளவுஸ்ல இந்த மாதிரி அழகா நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதே மெத்தட்ல வந்து நம்ம இந்த மாதிரி போடாம நம்ம சைடு தையல் எல்லாம் பிரிச்சு விட்டுட்டு ஃபுல்லா பிளாட் பண்ணிட்டு அந்த மாதிரியும் நம்ம ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப ஈஸியா, அது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியும் நீங்க போடலாம். ஆனா திரும்ப பிரிச்சு விட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணணும். இப்ப வந்து இந்த தைச்ச பிளவுஸ்க்கு நம்ம வந்து எப்படி எம்ப்ராய்டரி போட்டோங்கிறத பார்த்தோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ். அதனால கண்டிப்பா நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களோட ஐடியாஸ் இன்னும் வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கூட நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு எல்லாம் நம்ம அதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.